உச்சி பொழுது முடியறதுக்குள்ள எல்லாரும் எல்லா பொருளும் வாங்கிட்டு போயிடணும். அதை விட்டுட்டு அங்கங்க சுத்தி இருந்தீங்க பிச்சு விடுவேன் பிச்சு. ஆமா, சுத்தி எல்லச்சோரை எழுப்பி எல்லாத்தையும் அடைச்சு வச்சுக்கிறது. மாசத்துக்கு ஒரு நாள் சந்தையை கூட்ட வேண்டியது. இவனுங்க சொல்றதே விலை, கொடுக்கறதே பொருள். சத்தமா பேசாத. எத்தனை நாளைக்கு தான் பயந்து சாப்பிடுறீங்க? சாரட் வண்டி வருது. யார் வர்றா? சிகாமணி மாதிரி தெரியுதே. அவனே ஆடா, எப்பவுமே கொடுக்குற கூலியில பாதியத்தானே கொடுப்ப. அடிப்பாயில உனக்கு இன்னைக்கு இருக்குடா. என்ன பண்ண போற? ஏற்கனவே பிரச்சனையா கிடக்க, ஏதாவது கலகம் பண்ணி தொலையாத. அதெல்லாம் ஒன்றும் ஆகாத, நான் பார்த்துக்கிறேன். சாரட் வண்டிக்குள்ள யாரோ சத்தம் போடுறாங்க. யாருன்னு தெரியலடா. என்னடா கை வெள்ளை இருக்கு? பெண் குச்சமா? கஷ்டம்டா. கையில உர ஓட்டிருக்காங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. காப்பாத்த கூப்பிடுறாங்க. வாடா போலாம். நான் வரல போ. அண்ணே வாங்க. என்ன ஒரு பேர் வர மாட்டீங்க? என்ன கடிச்சா தின்னுடுவாங்க? அப்படியே மேல வாங்க. மேல வாங்க. ஹவ் மேல வரதா? புடிச்சு தூக்குங்க. புடிச்சு தூக்குறதா? ஒண்ணு பண்ணுங்க. இத புடிச்சுங்க. ஐயோ, இப்போ எப்படி தூக்குறது? கைய புடிச்சு தூக்குங்க. கைய புடிச்சு தூக்குறதா? நல்லா புடிச்சு தூக்குங்க. கங்கனி கண்ணுல பட்டம்னா வெட்டி போவாங்கம்மா. என்ன ஆகும்னு தெரியல. ஐயே, ஏமா நீங்க சாப்பிடவே மாட்டீங்களா? இதே எல்லாம் இருக்கீங்க. Thank God. Thank you very much. By the way, I am Mira. உங்க பேர் என்னங்க? என் பேரு கார்கி. கார்கி? வாவ், மேக்ஸிம் கார்கி, famous Russian writer. Nice to meet you. நீங்க எங்க கம்பெனில வர்க் பண்றீங்களா? ஐயோ இல்லங்க, எங்க அப்பா தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவங்க பேர் என்னங்க? இவரு செம்பையங்க, என் நண்பன். செம்பையன்னு பேர் இருக்குமா? நீங்க வேற, எங்க பைதியில் பாதி பேருக்கு பேரே கிடையாதுங்க. செம்பைன்ற பேரே பெருசு. ஓகே. என் பேரு ரம்யா. நான் செட்டியார் பொண்ணு. வாவ், ரம்யா செட்டியார் பொண்ணா? யூ ஆர் வெரி கியூட். ஓகே, பை. சிகாமணி வந்துட்டோமா? ஐயா, யார் வந்திருக்கா பாருங்க. Baby. Dad. How are you? Fine, fine. How are you? I'm fine too. நீ என்ன இங்க வந்து உதறற? இங்க படுத்தா தூக்கு வருது ஐசக்கு. இங்க படுத்து உன் குரட்டைக்கு வந்து நான் குதிரைட்ட போய் படுத்து ஏன் மண்டையும் பறி கொடுக்கவா? மரியாதையா அங்க போய் படுக்கல, இந்த குச்சியை வாய்க்குள்ள விட்டு கிண்டிடுவேன். போடா. டேய், குப்பர படுத்து குரட்டை பின்னால வர போகுதுடா. ஐயோ, என்ன எப்படி தான் படுத்து அந்த பக்கம் திருப்பு. சரி. கவ்வோதி பயலுடா. குதிரையில மேய்ச்சலாம் போல இருக்கு, இவங்கள மேய்க்கிறது. தூங்கிட்டானுங்க. கிளம்பிட வேண்டியதான். இதுக்கு மேல தாங்க முடியாது. சேனா, இன்னைக்கு நீனா நானானு பார்த்துருவோம். இல்லடா, நான் போக்கூடாத இடத்துக்கு போயிட்டேன்டா. போக கூடாத இடத்துக்கா? எங்க போன? அது உங்ககிட்ட சொல்றதுக்கு பயமா இருக்குடா. முதல்ல அப்படிதான் இருக்கும். எதா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லு. எங்க போன சொல்லு. சொல்றேன்டா. நம்ம சேனாமா இருக்குல்ல, சேனாமா, அந்த அம்மாவுடைய படுக்கறைக்குள்ளேயே போயிட்டா. ஆமாடா. அப்புறம் அங்க போய் அந்த அம்மா எங்க படுத்திருக்குன்னு தேடி பார்த்தேன். ஒரு கட்டில்ல தங்க சிலை மாதிரி அரையும் குறையுமா அழகா படுத்துருந்துச்சுடா. அரையும் குறையுமா? அப்புறம் நானும் அந்த அம்மா பக்கத்துல நைஸா படுத்தேன். படுத்த உடனே அப்படியே உடம்பு பூரா இப்படிப்பட்ட நானு மறுபடியும் பிறண்டு முகத்தை விட்டு பார்த்தா மணக்குதுடா. அதுக்கப்புறம் இந்த கையால அப்படியே சேனாவை கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி கட்டி அப்புறம் அதுக்கப்புறம் என்ன அப்படியே எந்திரிச்சு கட்டில சுத்தி பின்னால வந்து முதுக பார்த்தோம்டா. என்ன எவ்வளவு பெரிய முதுகு. என்ன செஞ்ச? அப்படி கேளு. அது கேள்வி. என்ன பண்ண தெரியுமா? இந்த முடி இருக்கு பாரு, இத அப்படியே முதுகுல வச்சு மயில் தொகையில வருடுற மாதிரி வருடி வருடி அப்புறம் என்ன பண்ண தெரியுமா? அப்படியே எந்திரிச்சு காலுக்கு முன்னால போய் நின்னுட்டு அந்த பாதம் இருக்கு பாரு, அந்த தங்க பாதம், அதுலயும் இந்த முடிய வச்சு
வருடி வருடி ஒரே சிரிக்குது. திரும்பவும் வருடுறதுக்கு போறேன். எத்து பயந்து போய் எதிர்த்து பாக்குறேன். அப்பயே சிரிக்குதுடா. அப்புறம் அப்புறம் என்ன, டக்குன்னு கட்டில் மேல ஏறிட்டா. கட்டில் மேல ஏறிட்டியா? ஏறி நின்னுக்கிட்டு என்ன பண்ணேன், என்ன பண்ண? ஆத்துல குதிக்கிற மாதிரி அப்படியே ஜம்ப் பண்ணி குதிச்சேன் பாரு. நீ மட்டும் தான் குதிச்சியா? நான் மட்டும் தான் போனேன். ஏண்டா குதிரையை குளிப்பாட்டுறதுக்கு எங்களை கூப்பிடுற? குதிரைக்கு கொள்ளு போட கூப்பிடுற, புல்லு போறது கூப்பிடுற? வண்டியும் குதிரையும் போட்டு கூப்பிடுற, ஆனா நீ மட்டும் சேனாம மேல குச்சிருக்க. டேய் அது கனவுடா. கனவா இருந்தாலும் எங்களையும் கூட்டு போனல. கனவுல எப்பறம் எல்லாரும் கூட்டி போக முடியும்? இப்ப படுக்கிற எங்க எல்லாரையும் கூட்டி போற நீ. படு. கனவு கண்டு. ஏய், படு. படு. வரும் உடனே வராதுடா. வர வை. நீ வரவே இருடா முயற்சி பண்ணி பாக்குறேன். வந்துச்சா? வல்லடா, குதிரையும் கொள்ளும் தான்டா வருது. வரலனா உன்னை கொல்லுறேன். வர வை. வர மாட்டேங்குது. கண்ணு மூடு. ஆரம்பன வாசலுக்கு போயிட்டா. நாங்களுமா? உள்ள போ. படுக்கறைக்கு போ. உள்ள போயிட்டேன்டா. இப்ப நீ எங்க இருக்க? சேனா பக்கத்துல போயிட்டேன்டா. காட்டுல மேல ஏறிட்டேன்டா. ஏறி குதிச்சிட்டேன்டா. Look Sena, ராஜநாயகம் company has reached all over the world. ஆஸ்திரேலியால இருந்து பிரான்ஸ்ல இருந்து நம்ம கம்பெனிக்கு கப்பல் கட்டுறதுக்கு ஆர்டர்ஸ் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் மற்றவங்க கப்பல் கட்டுறதுக்கு 3 வருஷம்னா நம்ம 2 வருஷத்துல கப்பலை கட்டி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெயின்போ கப்பல் கட்டுறதுல லேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஐ ஒன்ட் அலோவ் திஸ் டிலே. அடிச்சு பிடிச்சி வேலை வாங்குறதுல சொன்ன டைமுக்கு கப்பல் ரெடி ஆகுது இல்லையா பார். எப்படி முடியும் டைம்க்கு டார்லிங்? ஒர்க்கிங் டைம்ல ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்றாங்க. நீ 10 hours or 12 hours பண்ணி என்ன யூஸ்? Bloody hell. Hey, what's going on? What's the problem? ஏன் ஒர்க் பண்ணாம நின்னுட்டு இருக்காங்க? சார் சீஃப் இன்ஜினியர் இன்னும் வரல சார். அதனால நம்ம கப்பலுடைய கொடிமரத்தை எங்க வச்சா பர்ஃபெக்ட்டா இருக்கும்னு நாங்க இன்ஜினியர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். லண்டன்ல இருந்து இன்ஜினியர் வந்த பிறகு ஃபைனல் பண்ணிக்கலாமா சார்? அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதியா? டைம் இல்லையா? டைம் போயிட்டு இருக்கு. இப்படியே போனா அடுத்த வருஷம் கூட ஷிப்பை டெலிவர் பண்ண முடியாது. ஐயா இதுக்கு இன்ஜினியர் மூலையை விட அனுபவ மூலை ஒன்றுதான் சரியா இருக்கும். யார் இருக்கா? இருக்கிறாங்க ஐயா. ஐயா அதை நிற்கிற ஆரோக்கியசாமி அவன் தான் இதுக்கு சரியான ஆள். எதுக்காக இப்ப நாளை கூப்பிடுறேன்? இதுக்கு ஆள் யாருங்கிறது முக்கியம் இல்லாமா, அனுபவம் தான் முக்கியம். சரி கூப்பிடு. யோ ஆரோக்கியசாமி வாயா இங்க. பேரை சொல்லி கூப்பிடுறானுங்க. ஆமா ஏதாவது காரியம் ஆவணமா இருக்கும். இல்லைன்னா கேவலமா மிருகத்து பேரை வச்சு தானே போங்க ஆரோக்கியசாமி. கூப்பிடுறாங்கல்ல, கப்பல்ல பாய தர போறாங்க. ஆமா கொடுத்துட்டு போறானுங்க. ஆரோக்கியசாமி இந்த கொடிக்கம்பத்தை எங்க வச்சா கப்பலுக்கு சரியா இருக்கும்னு அளந்து பார்த்து சொல்லு. இந்த அடிமைக்கு ஒன்றும் அவ்வளோ அறிவெல்லாம் இல்லை. நல்ல அறிவுள்ள ஆளா தேட சொல்லுங்க. ஏய் இடியட், உனக்கு தெரியும் எங்க வைக்கணும்னு. சொல்லிட்டு வெளியே போ. போ. ஐயா துரமார்களே கொஞ்சம் வழி விடுங்க, தள்ளுங்க. Yes, this is perfect. சொன்னல அனுபவம் பேசுது. Check it. காளி என்ன பாத்தீங்களா ஆரோக்கிய சாமிக்கு எவ்வளவு திமிருன்னு? திமிரு மட்டும் இல்ல, திறமை. ஏய் ஆரோக்கியசாமி, நீ தான் அந்த கம்பத்தை நடணும். இப்ப இங்க இருக்கிற எல்லாரும் உன் திறமைய பார்க்க போறாங்க. வாங்க நம்ம திறமையை காட்டுவோம். ஏய் அவுட், எல்லாரும் போங்க. கோ. தனியா அப்படியே தூக்க முடியும்? இந்த திறமைசாலி தனியால இந்த கம்பத்தை எப்படி தூக்கி நிறுத்துறான்னு பாப்போம்.
விட பெரிய ஆளாயிடும். அதுக்கு விடாத, ஏதாவது பண்ணு ராஜ். திமிரு திறமை ரெண்டுமே அடைக்கி ஆள்ற எங்க கிட்ட தான் இருக்கணும். போய் ஒழுங்கா வேலையா பாரு, புரிஞ்சுதா? ஓ இன்னைக்கு என்னமா சமைச்சிருக்க? அரிசி சோறா இல்ல கேவுரு கஞ்சியா? அரிசி சோறு தான். கொஞ்சம் இரு, இதை தச்சு முடிச்சிட்டு வந்து தரேன். நீ நல்லா தச்சிட்டு நான் பாத்துக்கிறேன். டே வரேன்னு சொல்றேன்ல. அம்மா இன்னும் நீ சமைச்சே முடிக்கலையா? என்னம்மா நீ இப்போ ஒத்திகை பார்த்துட்டு வந்து ஒரு கை பார்க்கலான்னு பார்த்தா ஒன்னத்தையும் காணோம். அட புளி சாதம். இருடா, உங்க அப்பா வர நேரமாச்சு. வந்த உடனே அந்த மனுஷனுக்கு தட்டு எடுத்து வைக்கலைன்னா கோவம் தலைக்கு மேல ஏறிடும். நார்த்தங்க ஊருக்க வேற. அம்மா பிரமாதப்படுத்திட்டமா. இந்த சோடி பொறுத்து நீ பண்ணதுக்கு உன் கைக்கு 1 இல்ல 2 இல்ல 4 வயிறு வலைய போட்டே ஆகுறதுமா. டேய் இருன்னு சொல்றேன்ல, இருடா. அருமம்மா. டேய் உங்க அப்பாவுக்கு புளிசாதம் வச்சுட்டு ஒலை வச்சு உனக்கு வடிக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள நீ பிரமாதம்மா. புளிச்சோற பொங்கச்சோறு மாதிரி ஒன்னால தான் செய்ய முடியும். டேய் உங்க அப்பா வந்துட்டாருடா. இதோ வந்துட்டீங்க. எங்க பசிக்குதுடி. ஐயோ பாத்தியாடா, இதுக்கு நான் அப்பவே சொன்னேன். இன்னும் வேகவே இல்லை. என்ன ருசி. ஊரை சுத்துறவனுக்கு உள்ள வச்சு வக்கனே சாப்பாடு. வள்ளி பசிக்குதுடி. இந்தாங்க. ஏன் வீடுக்குன்னு வைக்கிறேன்? போதும். ஏய் தொட்டுக்க எதுவும் இல்லையா? நான் இருக்கேன், என்ன தொட்டுக்குங்க. கிண்டலா? நான் நேற்று தான் கல்யாணம். ஏய் என்ன பதுங்குற? வாடிங்க வாடி. என்ன இது? வெந்தம் வேக்காம மனுஷன் உழைச்சி ஓடா போய் வரான். என்ன பண்ண எங்க இருந்து இந்த கோபம் உனக்கு? எப்படி வந்து இந்த தைரியம்? பெத்த தகப்படியே கை நீட்டி அடிக்கிற என்ன மரியாதை இது? ஏய் உங்க அப்பா என் தங்கச்சி இத்தனை வருஷமா சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் ஒரு வார்த்தை கேட்டிருப்பேன். அவனை பெரிய மனுஷன் ஆயிட்டே நீ. என்ன செய்துவா? ஒண்ணும் இல்லடா, ஏய் நல்லா இருக்குடி. உன் புள்ளைய விட்டு என்ன கொல்ல பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. கோவத்துல. என்னடி கோவம்? பெரிய கோவம். நீயே சொன்ன கேட்டவா? ஒன்ன மாதிரி தான் இருப்பான் உன் புள்ளையா? கோவம். யார் சொல்றாங்க? ஒரு கப்பல் கம்பெனில மான மரியாதை உருவிட்டு அனுப்புறான். அங்க கேக்குற துப்புல உனக்கு உதய வாங்கிட்டு வந்து வீட்டுல இருக்கிற பொம்பளை கிட்ட வீரத்தை காட்டுறியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சீ. வரமாட்டேன்டி. இனிமே இந்த வீட்டுக்கு வரமாட்டேன். ஏங்க அப்படிலாம் சொல்றீங்க? வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன். என்னங்க